மாவட்டம் பெரியபட்டு அடுத்த ஆண்டார் முள்ளிப்பள்ளம் பகுதியை சேர்ந்தவர் குப்பம்மாள் சாமிக்கண்ணு தம்பதியினர். இவர்களுக்கு அதே பகுதியில் தமிழக அரசால் இலவசமாக வழங்கப்பட்ட விவசாய நிலம் உள்ளது. இந்த விவசாய நிலத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்ததாக கூறி காவல் நிலையம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆக்கிரமிப்பு குறித்து வழங்கப்பட்ட புகார் மீது நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கடலூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தனது குடும்பத்தினருடன் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனையடுத்து காவல்துறையினர் உரிய அனுமதியின்றி உண்ணாவிரதம் இருப்பதாக கூறி அனைவரையும் கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள கலிடைக்குறிச்சி பகுதியில் இரு சமுதாயத்திற்கும் பாத்தியப்பட்ட சந்தன மாரியம்மன் கோயில் உள்ளது. இந்த கோயிலில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் வழிபாடு நடத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டும் மற்றொரு சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வழிபாடு செய்ய முடியாமல் புறம் தள்ளியதால் ஆத்திரமடைந்த மக்கள் கோயிலில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்த முயன்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கலிடைக்குறிச்சி காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்களை கைது செய்ய முயன்றபோது தாமிரபரணி நதியில் இறங்கி நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். இதனால் பகுதியில் சிறிது நேரம் பதற்றம் ஏற்பட்டது. பின்னர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின் அனைவரும் கலைந்து சென்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வெண்ணாறு பாசனத்திற்குட்பட்ட வெட்டாறு, ஓடம்போக்கியாறு, கடுவையாறு, அடப்பாறு, ஹரிச்சந்திரா நதி, பாண்டவையாறு, முள்ளியாறு, வெள்ளையாறு ஆகிய ஆறுகள் மூலம் பாசனம் பெறும் சம்பா, தாளடி சாகுபடி செய்யப்பட்டுள்ள 138 கிராமங்களில் தண்ணீரின் தேவையை பொறுத்து சரியான முறையில் விவசாயிகளுக்கு தண்ணீர் பங்கீட்டு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நாகப்பட்டினம் கடைமடை பகுதிகளான கீழ்வேலூர் ஊராட்சி ஒன்றியம், வடக்குவெளி, பூலாங்குடி ஆகிய கிராமங்களிலும் மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட பாசன பரப்புக்கு தேவைப்படும் தண்ணீர் வந்தடைந்ததை மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் கடைமடை பகுதிகளுக்கு தேவையான தண்ணீர் விவசாய பகுதிகளுக்கு உரிய முறையில் சென்றடைய துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் கமலக்கண்ணன் மற்றும் விவசாயிகள் பலர் உடனிருந்தனர். கரூர் மாவட்டம் உழவர் சந்தை முன்பு தென்னை விவசாயிகள் கூட்டமைப்பு மற்றும் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தென்னை விவசாய சங்க தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திமுக கடந்த சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் 66வது வாக்குறுதியாக தேங்காய் எண்ணெய் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டு நியாய விலை கடைகளில் விற்பனை செய்யப்படும் என கோரிக்கையை நிறைவேற்றிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு இயக்கங்களை சார்ந்த நிர்வாகிகள், விவசாயிகள் திரளாக கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசின் நியாய விலைக்கடைகளில் வெளி மாநிலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெய் விற்பதற்கு பதிலாக தமிழக விவசாயிகளிடமிருந்து தேங்காய், நிலக்கடலைகள், எள் உள்ளிட்ட எண்ணெய் வகைகளை இறக்குமதி செய்ய வேண்டுமென தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதனை தற்போது தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வருவதால் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மதுரை மாவட்டம் முசலம்பட்டி தேவர் சிலை அருகே தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் விவசாயிகளிடமிருந்து எண்ணெய் வகைகளை இறக்குமதி செய்ய கோரியும் திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரியும் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் போலீசார் அவர்களை கைது செய்தனர். திருச்சி மாவட்ட தலைமை தபால் நிலையம் அருகே தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் அரை நிர்வாணத்துடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 30 நிமிடங்கள் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அருகில் உள்ள செல்போன் டவர் மீது ஏறி போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஐயாக்கண்ணு, அண்மையில் ராமர் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்தது மகிழ்ச்சிதான், ஆனால் இந்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளை வஞ்சிப்பது எவ்விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பினார்.
கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் வட்டார போக்குவரத்து துறை அலுவலகத்தில் சாலை பாதுகாப்பு மாத விழாவை ஒட்டி இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் 14 பேர் கொண்ட மருத்துவக் குழுவினர் பங்கேற்று பரிசோதனை மேற்கொண்டனர். மேலும் முகாமில் விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இந்த முகாமிற்கு வந்து பயனடைந்தவர்கள் ஆய்வாளர் விமலா அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் உண்ணாவிரத போராட்டம் சேலம் கோட்டை மைதான பகுதியில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் பிரபு தலைமையில் நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மாவட்ட தலைவர் திரு வீரங்கன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் அரத்தனாரி வருவாய்த்துறையில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், சான்றிதழ் வழங்கும் பணிக்கென புதிய துணை வட்டாட்சியர் பணியிடங்களை உடனே ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினார். மேலும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தமிழக அரசு உடனடியாக அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் வருகின்ற 22ஆம் தேதி அனைத்து பணிகளையும் புறக்கணித்து காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் என, அதற்கும் தமிழக அரசு செவிசாய்க்கவிட்டால் வருகின்ற 27ஆம் தேதி காலவரையற்ற போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பில் உண்ணாவிரத போராட்டத்தை இன்று தொடங்கினர். இந்நிலையில் வருவாய்த்துறை அலுவலர்களின் பணியிறக்கம், பெயர் மாற்றம் உள்ளிட்ட வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் போராட்டம் நடத்தி வருவதால் நான்குநேரி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நான்குநேரி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று பார்த்துவிட்டு ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தை அடுத்த எரமனூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி கோவிந்தராஜ். இவர் 27 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை சாகுபடி செய்து வருகிறார். இந்நிலையில் முழுமையாக இயற்கை வழிகளான உரங்களை பயன்படுத்தி மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, ஆத்தூர், கிச்சிலி சம்பா, காட்டு யானம், கருப்பு கவனி, குடல் வாழை உள்ளிட்ட 27 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட்டு சாகுபடி செய்து வருகிறார். இதுகுறித்து கூறிய விவசாயி கோவிந்தராஜ், உணவே மருந்து, மருந்தே உணவு என்று வாழ்ந்து வந்தனர். ஆனால் தற்காலத்தில் உணவு முறை நம் வாழ்நாள் நோயாளிகளாக மாற்றிவிட்டது என தெரிவித்தார். மேலும் இந்த நெல் ரகங்களை விவசாயிகளுக்கு விதையாக மட்டுமே கொடுக்கிறோம் என்பதால் விதை நெல் வீணாகி விடக்கூடாது என்பதற்காக நானும் என் மனைவியும் மட்டுமே அறுவடை செய்து காலடித்து நெல் மணிகளை பாதுகாக்கிறோம் என தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.